Showers of blessings today and always. This video is about the ritual we are going to be practicing for the year 2025 and after that. So, இது வந்து என்னோட dream project னே சொல்லலாம். But a very simple initiative from Innu. But a very powerful one. So new year, new mindset and new habits and routine. எல்லாருமே புது வருஷம் அப்படின்னா என்ன செய்வோம்? ரெசல்யூஷன் எடுப்போம். நிறைய பேர் நம்மள அந்த ரெசல்யூஷனை ஒரு 2-3 வீக்ஸுக்கு மேலே கேரி அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் மறந்தே போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் சர்டன் வேல்யூஸை கடைப்பிடிக்கிறது, அழகான சில ஹேபிட்ஸை நம்ம வாழ்க்கையில் எப்பவும் நிலையாக வைக்கிறதுக்கு, நம்மளோட பாத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. அந்த மேஜிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அது பேர் கன்சிஸ்டன்சி. ஸோ எந்த விஷயம்னாலும் எடுத்துக்கோங்க, நம்மளால் ஏன் அதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னா அந்த உறுதி இங்கே இல்லை. ஸோ அந்த உறுதியை எப்படி நமக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி 365 டேஸும் ஸ்டார்டிங் ஃப்ரம் January 1 தினம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸில். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ வெரி டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட் ஆல்சோ. சும்மா ஒரு 2 வரியில் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதணும். அதை எழுதிட்டு தட்ஸ் ஆல், யூ ஆர் டன் வித் இட் ஃபார் தட் டே. நவ் தட் இஸ் நாட் த டிஃபிகல்ட் பார்ட். For us to keep continuing it till the end of the year may be a bit difficult இருக்கலாம். சில நாட்களில் நம்மளால் எழுத முடியாத சூழ்நிலை இருக்கலாம். சில சமயங்களில் போர் அடிக்கலாம். சில சமயங்களில் நம்மளுக்கு எழுதணுன்னே தோணாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராக்டிஸ், இந்த ரிச்சுவல் நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னா ஒரே ஒரு நிமிடம் தான் ஆகும். ஸோ 24 மணி நேரத்தில் 1 நிமிடம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேர் பண்ண முடியும். பண்ணணும். நம்மளோட க்ரோத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். ஸோ இந்த ரிச்சுவல் எப்படி அப்படின்னா 2025 ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் வந்து அதை எழுதணும். ஒரு நல்ல ஜேர்னல் ஒன்று வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு புது ஜேர்னல் தான் வைக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் அந்த ஜேர்னலில் ஃபஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ January 1 டேட்டை கண்டிப்பாக போடணும். அப்புறம் அன்னைக்கு உங்களுக்கு வர்ற கொஸ்டினை மேலே எழுதணும். நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் போடுறேன், தமிழ்லேயும் போடுறேன். அதுக்கு கீழே 2025 to 2029 வரையும் இந்த பேஜை நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து 2025 தான் எல்லா பேஜ்லேயும் ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு வரணும். ஓகேயா? அப்புறம் நெக்ஸ்ட் இயர் யூ ஆன்சர் த சேம் கொஸ்டின்ஸ். அதே கேள்விகளுக்கு அடுத்த வருஷம் 2026லையும் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. கேர்ள்ஸ், உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களோட மைண்ட் செட்டோட இவால்வ்மெண்ட், அந்த பக்குவம் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எதுவும் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஒன்று எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அதை நிலையாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்.
இன்னொன்று கண்டிப்பாக அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி அதில் இருக்கணும். இந்த ரெண்டுமே இந்த ரொட்டீன், இந்த ஹேபிட், இந்த ஆக்டிவிட்டி which we are going to do for the year 2025 will build it. ஸோ கண்டிப்பாக இந்த 365 டேஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா I can assure you the rest of your journey will definitely be upward. மட்டும் கிடையாது, எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் போதும் அதை நம்ம மனசில் உறுதியாக கொண்டு வர்றதுக்கு. ஆனால் 365 நாள் அதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா it will be awesome for your success in life. சக்ஸஸ் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ், மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மெட்டீரியலிஸ்டிக்லி, எல்லா விதத்துலேயும் யூ வில் பி ஏபிள் டு சக்சீட். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணலாமா? பண்ண முடியும்ல? முடியும். You know why? Because you are amazing. Thank you, girls.